ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, அதில் நம்ம எந்த மாதிரியான ட்ரேட்லாம் எடுத்திருந்தோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி 0 to ஹீரோ எப்படி நம்ம ட்ரேட் பிளான் பண்ணலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சென்செக்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, மார்னிங் நிஃப்டி ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நம்ம மார்க்கெட்டு பாசிட்டிவ் 30 பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட்டு நல்ல ஒரு ரேலி 24,050 வரைக்கும் ரீச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே சைட்வே மார்க்கெட் தான், பெரிய எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. இது 24,050 ரீச் ஆகும்னு மார்னிங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். இது நம்ம டெலகிராம் சேனலு. இந்த சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ட்ரேடிங் கேரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம எந்த ஒரு கால்ஸும் தரது கிடையாது. கால்ஸ் எதிர்பார்த்து யாரும் இந்த குரூப்பில் செய்கிறாங்க இல்லை. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு மார்க்கெட்டு எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி வியூ என்ன, நம்ம எந்த மாதிரியான ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்டேட் பண்ணுவோம். இல்லை எந்த விதமான கால்ஸும் நம்ம தரமாட்டோம். இதில் மார்னிங்கே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தேன்னா 24,020 மார்க்கெட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 3 வாட்டி மார்க்கெட்டு ரியாக்ட் ஆச்சு. 3 வாட்டி ரியாக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு 24,050 போச்சு. இது 24,000 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நான் காலைல 10 மணிக்கே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த 10 10 10 இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே மார்க்கெட்டு 24,000 இருக்கும்போதே நம்ம மார்க்கெட்டு 24,050 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு எக்ஸாக்டாக நம்மளோட R3 பத்து ரிவர்ஸ் ஆச்சு. 3 வாட்டி அந்த 24,020லே பட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆச்சு. இப்போ மார்க்கெட்டு அதே இடத்துலயே சைட்வேஸில் போட்டு 24,000லே க்ளோஸ் ஆகிடுச்சு. அரௌண்ட் 24,000ல் க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இதில் 2 வாட்டி கால் ஆப்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வாட்டி நான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது இந்த இடத்துல உடைக்கும் போது நம்ம இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து சென்செக்ஸில் ஒரு 50 பாயிண்ட்டு, திரும்பி மார்க்கெட் ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஏறும்போது இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்டு நான் எடுத்திருந்தோம். இதே இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா மார்க்கெட்டு நேற்று ரொம்ப நேரமாக சைட்வேஸ் அந்த இடத்துல தான் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இங்கே பாருங்க எவ்வளோ விக்காக வச்சுட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால இன்னைக்கு அந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட்டு திரும்பி அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. அதனால இந்த இடத்துல ஒரு காலும் இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு ஒரு காலும் நம்ம எடுத்து 60-50 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தோம் சென்செக்ஸில். இன்னைக்கு அந்த 2 ட்ரேட் தான். ஆஃப்டர்நூனுக்கு மேலே எந்த ட்ரேடும் எடுக்கல. மார்க்கெட்டு ஃபுல்லாகவே சைட்வேஸ். ப்ரீமியம் கால் சைடு நல்லாவே டிகே ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்த கால் 300-400 வரைக்குமே போனது முடியும் போது பார்த்தீங்கன்னா 250லே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி நம்ம மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட்டு அரௌண்ட் 24,000லே அதாவது ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 24,050 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 24,100 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 23,950லேருந்து 930 அதே மாதிரி அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 23,850 ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்கலாம். இல்லை மார்க்கெட்டு ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா அப் டு 24,200லேருந்து 230 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இல்லை கேப் டவுன் ஆகுதுன்னா 23,800 வரைக்குமே மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். இது சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா புட்சைடில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. 76,500 புட்டுலையும் 77,000 காலிலேயே அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 77,000 காலண்டு புட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டு 77,000க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் 77,000ன்றது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். நாளைக்கு 77,000ன்றது ஒரு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட்டு 77,000க்கு மேலேயே காலையிலேருந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 77,500 77,500 வரும்போது ஒரு 2.25க்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் படி இருந்துச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷனும், இல்லை 76,500 வரும்போது ஒரு கால் ஆப்ஷனும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஆஃப்டர்நூன் ஒரு 2.25க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனில் ஒத்து போகணும். ஓகேங்களா, அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இல்லை 77,000லே கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏற்றுறாங்கன்னா 77,000 வரப்போ புட்டு, 76,500 வரப்போ காலும் நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். இங்கே இல்லைன்னா அதுக்கு நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு மேக்ஸிமம் சைட்வேஸாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம
இத மாரி மார்க்கெட்ட எப்படி அனலைஸ் பண்றது? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ப ஒ ஒ கிளாஸஸ் அவைலபிள் பண்ணிட்டுருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 விதமான ட்ரேடிங் கோர்சஸ் நம்ப ட்ரே அதுல 10 விதமான உங்களுக்கு கிளாஸ் இது ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிகேட்டர் எதுவுமே பேஸ்டு கிடையாது. ஒரே ஒரு சிபிஆர் இண்டிகேட்டர் பேஸ்டு மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். மீதி எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டு தான் நம்ம சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். எல்லாமே லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் தான். ஏன்னா நம்ம டேட்டாவை டிரைவ் பண்ணி டேட்டா என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தாப்படி நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ற மாதிரி தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கும். மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிட்டு கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுல கான்டெக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இது நம்மளோட டெலகிராம் சேனல், இல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை நாளைக்கு எக்ஸ்பிரிக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டு. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு டேட்டா படி பார்த்தீங்கன்னா, ஐவி கால் சைடு அதிகமாக இருக்கு, விக்ஸ் இறங்கியிருக்கு. புல்லிஷ் மார்க்கெட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி இந்த டேட்டா சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்தாப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.